வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 26/4/2024 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: உலகத்திற்கு நன்மையான காரியங்களை செய்து அதனால் மக்கள் பயனடைந்து மன நிறைவு பெற்று அளிக்கக்கூடிய வாழ்த்துதான் புகழ் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனமுயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனது ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவான படவினைகள் தம்மை மனிதனே மாற்றி அமைத்து அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துரைந்து மனிதனை உயர் மனிதனாக மாற்றி அமைக்கும் மனவளக்கலை இதனை பயிற்றுவித்து நலம் காண்போம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல, என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன் என்று சொல்றாங்க. இன்னும் ஒரு சில வரிகள்ல, மடல் விரிந்த பூவனவே மலர்ந்த மதிகொண்டு மண்ணுலகில் மயக்கம் நீங்கி வாழ்க என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. மனித பிறப்பு கிடைத்தற்கரிய பிறப்பு. இந்த மனித வாழ்க்கை என்பது நான் யார், எங்கிருந்து வந்தேன், துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும், தன் குறை உணரணும், திருத்தம் பெற வழிவகுக்கணும், வகுத்த வழி வாழ்ந்து காட்டணும். தொடர்ந்து நாம உலக மக்கள் அனைவரும் முழுமை பேறு பெற வேண்டும் என்று சாமிஜி அந்த உயர்ந்த நோக்கத்துல நமக்கு இந்த மனவளக்கலையை கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு வேதாத்திரின்னு பேர் சூட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தந்தைகிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு ஒரு மகன். அடுத்து 7 வயது சாமிஜிக்கு. அப்போ ஒரு பாடலை வரதப்பு மொழியார் சாமிஜியினுடைய தந்தைகிட்ட கொடுத்து வேதாத்திரியை மனப்பாடம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். இந்த பாடல் என்னன்னா, ஒருவரே தெய்வம் அல்லால் வேற இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் கருவிடத்தை வித்து முதல் உலகமாச்சு கதிரவனால் அழைத்துலகம் விளங்க காணும் உருவான நட்சத்திரங்கள் 27 உள்ளபடி நடக்குமல்லால் வேறே இல்லை, பரிமளமே திருவள்ளிக்கேணி வாழ் பார்த்தனிட சாரதியை பணிகுவாயே என்ற அந்த 8 வரி. சாமிஜி இந்த பாடலை மனப்பாடம் செய்து கொண்டாங்க. மார்கழி மாதங்கள்ல பஜனை பாடல்கள் காலை நேரத்தில் எல்லாம் பாடி வருவாங்க. அப்போ சாமிஜி இந்த பாடலை பாடுவாங்க. அந்த 7 வயதுல இருந்து 9 ஆண்டுகள் 16 வயது வரையிலும் ஒருவனே தெய்வமல்லால் வேற இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் என்ற இந்த 2 வரிகளை எடுத்துக்கொண்டு அதற்கான விளக்கத்தை மகான்களிடமும் புத்தகங்கள் வழியாகவும் சாமிஜி தேடல்ல ஈடுபட்டாங்க. தொடர்ந்து தன்னுடைய 16வது வயதுக்கு பின்னாடி படிப்படியாக உயர்ந்து கிருஷ்ணராவ் ஐயா, அதுபோல பரஞ்சோதி மகான், மற்ற மகான்கள்கிட்ட எல்லாம் சுவாமிஜி அந்த தியானத்தை கற்றுக்கொண்டு தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு சாமிஜி தன்னை முழுமைப்படுத்தி கொண்டே வந்தாங்க. நடுத்தர வயதுல வள்ளலார் அவர்கள் சாமிஜி கூட இணைகிறாங்க. ஒரு 10 ஆண்டுகள் உங்களுக்குள்ள இருந்து நான் இந்த ஆன்மீக பணியை சிறப்பாக செய்ய போறேன் வேதாத்திரி, நீங்க இதை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட சொல்லக்கூடாது என்று சொல்றாங்க. ஆனா சாமிஜி தன்னை முழுமைப்படுத்தி கொண்டதோடு அல்லாம வள்ளலார் இணைந்த போதோடு தான் இறுதி காலம் வரையிலும் அவருடைய அந்த ஆன்மாவோடு இணைந்து இருந்தார் என்பதற்கு சாமிஜி 75 பர்த்டேல ஒரு பாடல் எழுதுறாங்க. உருவெடுத்த காரணமும் காரியமும் உலகினிலே 75 ஆண்டுகள் வாழ்ந்து இறைநிலையே அவ்வப்போது உணர்த்திட்டேன், செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன், கரு தொடராய் பின் பிறவி இல்லை இனி இல்லை, கர்மவினை மிச்சமில்லை இச்சையில்லை எதிலும் அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று தன்னுடைய 75வது வயதுல சாமிஜி எழுதுறாங்க. சாமிஜி 58 உலக சமுதாய சேவா சங்கத்தை தொடங்கி அவர் வடிவமைத்த அந்த உடல் உயிர் மனம் அறிவு என்ற இந்த 4க்கு
எளிய முறையிலான பயிற்சி. கடுமையான பயிற்சிகளை யாரும் செய்ய முடியாது. அதிலே குறிப்பா பெண்கள் கடுமையான அந்த தியான பயிற்சிகளில் காடுகளில் சென்று செய்ய முடியாது. சாமிஜி ஒட்டுமொத்த மகான்களை தன்னோடு இணைத்து கொண்டு இறைநிலை இணைப்பிலிருந்து நமக்கு வடிவமைத்து கொடுத்தது தான் இந்த எளிய முறையிலான உடற்பயிற்சி, உயிர்நல பயிற்சியான காயக்கல்ப பயிற்சி, மனதுக்கான தியான பயிற்சி, அறிவுக்கான தற்சோதனை பயிற்சி. இந்த நாளையும் நாம் ஒவ்வொரு தனி மனிதரும், குடும்பமும், சுற்றம், ஊர், உலகு அனைவரும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வரும்போது தன்னை முழுமைப்படுத்திக் கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டதுதான் மனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கம், அறிவு திருக்கோயில்கள். அதே போல மல்டி யூனிவர்சிட்டி. வேதாத்திரியும் ஒவ்வொரு தனி மனிதனையும் வாழ்க்கையில உயர்வு செய்யும். அப்பேற்பட்ட இந்த ஒரு சிறப்பு தான் உயர்ந்த புகழ் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க